நன்றியற்றதான இருதயம் ஏன் மன்னிப்பை பெற இயலாத நிலைக்கு தள்ளப்படுகிறது அப்படின்றதுக்கு ஒரு வேத வசனத்தை அல்லது வேத பகுதியை வாசிக்கலாம். நன்றியற்ற இருதயம் ஏன் மன்னிப்பை பெற இயலாத ஒரு நிலைக்கு அது தள்ளப்படுகிறது அப்படின்னு பார்ப்போம். ரோமர் 1ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலிருந்து 21 ஸ்டார்ட் பண்ணலாம். முழுமையா வாசிக்கலனாலும் சில காரியங்களை, சில வசனங்களை மாத்திரம் நான் வாசித்து விளக்க விரும்புறேன். ரோமர் 1ஆம் அதிகாரம் 21 அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. இதை வைத்துதான் அந்த தலைப்பே நான் எடுத்தேன். என்னன்னா, நன்றியற்றதான இருதயம் இருளினுடைய ஆதிக்கமாய் இருக்கிறது, டொமினியன் ஆஃப் டார்க்னஸ் என்று சொல்லி, தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து தங்கள் சிந்தைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. ஆனால் அவர்களும் என்ன சொல்லிக்கிறாங்க? அவர்கள் தங்களை ஞானிகள் என்று சொல்லியும் தேவனுக்கு முன்பாக அவர்கள் பைத்தியக்காரராய் காணப்படுறாங்க. பைத்தியக்காரராகி 23 அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகிய இவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள். இதான் 21 23 வரைக்கும் வசனங்கள் சொல்லுது. தேவனை அறிந்தவர்கள், தேவன் என்று அவரை மகிமைப்படுத்தாத ஒரு காரியம், ஸ்தோத்திரியாத ஒரு காரியம், அவருடைய இருதயத்தை குறித்து உணர்வில்லாத ஜனங்க, ஆனபடினாலே அவருடைய இருதயம் இருளடைகிறது அப்படி சொல்லப்பட்டிருக்கு. அவர்கள் எப்படி தேவனை அறிந்தும் தேவனுடைய மகிமையை அழிவில்லாத அழிவுள்ளதான மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் இவருடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள். இவர்கள் தேவனை அறிந்தவர்கள், ஆனால் தேவன் அல்லாதவைகளை தேவனுக்கு ஒப்பாக மாற்றுகிறவர்கள். தேவனை அறிந்தவர்கள், தேவன் ஒருவர் உண்டென்று எல்லாருக்கும் தெரியும், ஆனால் தேவன் அல்லாதவைகளுக்கு அவர் என்ன பண்றாங்க? ஒப்புமையா அப்படி பாத்தீங்கன்னா ஒப்பாக மாற்றுகிறார்களாம். சரி, ரோமர் 25 தொடர்ந்து போவோம். என்ன நடந்துச்சு? ரோமர் 1:25 தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றி சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள். அவரே என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று பாத்தீங்கன்னா எழுதுறான். அப்ப தேவனுடைய சத்தியத்தை, நானும் இதையும் பாத்தீங்கன்னா 1ஆம் தேதி செய்தியில உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டேன். தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றி அப்படி சொன்னா, தேவனை பற்றிய சத்தியத்தை அவர்கள் என்ன பண்ணாங்க? பொய்யாக மாற்றி சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள். ஆனால் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவர், துதிக்கப்படத்தக்கவர், தொழுது கொள்ளப்படத்தக்கவர் அப்படி சொன்னா அந்த சிருஷ்டித்துதான அந்த ஒரே தெய்வம் தான். அப்படியே கண்டினியூ பண்ணிட்டே போற பவுல் ரோமர் 9:5 சொல்றாரு, இந்த தெய்வம் சிருஷ்டித்த தெய்வம், அவர்கள் மத்தியிலே கிறிஸ்துவாக வெளிப்பட்டார், இவரே என்னென்றைக்கும் ஸ்தோத்திரிக்கப்பட்ட சர்வத்திற்கும் மேலான தேவன் அப்படின்ட்டு என்ன பண்றாரு? எழுதுறாரு. சரி, என்ன நடந்தது? 28வது வசனத்தை வாசிக்கலாம். இவர்கள் சத்தியத்தை அறிந்தவர்கள், ஆனால் சத்தியத்தை பொய்யாக மாற்றுகிறவர்கள். 28வது வசனம், தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாதிருந்தபடியால் தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தனைக்கு ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. அர்த்தம் என்ன தெரியுமா? நீ கூட ஆலோசனை வழியில பார்த்தோம்ல, அதாவது உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என்னை மறுதலிக்காமல், அதாவது என்னுடைய நாமத்தை மறுதலிக்காமல் இருந்தபடியால் அப்படி சொல்ற. அதான் டெஸ்டிங்குடைய எண்டு. கொஞ்சம் பலன் இருக்கதான் நேரம். அப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலை தான் ரூத்துக்கும் ஒர்பாலுக்கும் ஏற்பட்டது. இந்த நேரத்தில் அவரை பற்றி கொண்டிருக்கலாம், அல்ல என்று சொன்னால் அவரை விட்டு தள்ளி விட்டுட்டு என்ன பண்ணலாம்? போய்க்கொள்ளலாம். அப்ப தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க மனதில்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவனை அறிந்திருந்தார்கள். ஒர்பாலும் சரி, ரூத்தும் சரி, நவோமியின் தேவனை அறிந்திருந்தார்கள். அதாவது இஸ்ரவேலின் தேவனை அவர்கள் அறிந்திருந்தார்கள். ஆனால் ஒரு டைம் வருது, இப்ப சூஸ் பண்ணணும், இவரை பற்றி கொண்டிருக்கலாமா இந்த சூழ்நிலையில, இல்லை என்று சொன்னால் இவரை விட்டுட்டு போயிடலாமா? அப்படிப்பட்டதான ஒரு நேரம் பாத்தீங்கன்னா அவருடைய வாழ்க்கையில வந்தபோது ஒர்பால் பற்றி கொண்டிருக்க மனதில்லாம போயிட்டா. அதுக்கு பல காரணத்தை பாத்தீங்கன்னா சொல்லலாம். நவோமியே போக சொல்லிட்டா, இப்படிலாம் சொல்லிக்கலாம். ஆமா, ஆண்டவர் தான் சொன்னாரு, என்னன்னா சத்தியத்தை அறிவித்து விட்டு இதுல ஜீவன் காணப்படுது, உனக்கு முன்பாக மரணத்தையும் ஜீவனையும் வைக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. ஏதேன் தோட்டத்துல நடுவுல
2 மரங்களை வைத்து விட்டு, இதுக்கு பேர் ஜீவ விருட்சம், இதுக்கு பேரு நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம், இதை சாப்பிடாத அப்படின்னு சொன்னாரு. இதை சாப்பிடுன்னு சொல்லல. ஜீவ விருட்சத்தை சாப்பிடுன்னு சொன்னாரா? ஆனா சாப்பிடலாம்ல. அப்ப இதை சாப்பிடுன்னு சொல்லல, இதை சாப்பிடாதுன்னு சொன்னார். அப்ப ஆண்டவர் ஏன் இதை சாப்பிடுன்னு சொல்லியிருக்கலாமே அப்படின்னு கேள்வி எல்லாம் கேட்க கூடாது. அப்ப சாப்பிடாதுன்னு சொன்னா அதை செய்யக்கூடாது. இது ஒண்ணுமே செய்யலன்னா இதை சாப்பிடலான்னு அர்த்தம். அப்படிதானே? இஷ்டம், சாப்பிடுறதுனா சாப்பிடலாம், ஜீவனை பெறதுனா பெறலாம், வேணாம்னா அதுவும் இஷ்டம், உன்னுடைய சாய்ஸ் ஆண்டவர் கொடுக்குறார். அப்ப தேவனை பற்றும் அறிவு காணப்பட்டது, பற்றி கொண்டிருக்க மனதில்லை. அப்ப பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாதபடினாலே என்ன பண்றாரு ஆண்டவர்? தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களுக்கு கேடான சிந்தனைக்கு அவர்களை ஒப்பு கொடுத்தார். அவர்கள் சகலவித அநியாயத்தினாலும், வேசித்தனத்தினாலும், துரோகத்தினாலும், பொருளாசையினாலும், குரோதத்தினாலும் நிறையப்பட்டு, நல்லா கவனிச்சுக்கோங்க, நிறையப்பட்டு. அதனால செய்தியினுடைய தலைப்பு என்ன அப்படின்னு சொன்னா, நன்றியற்ற இருதயம், இருளின் ஆதிக்கம், இருள் நிறைந்திருக்கும். சரி, நிறையப்பட்டு பொறாமையினாலும், கொலையினாலும், வாக்குவாதத்தினாலும், வஞ்சகத்தினாலும், வன்மத்தினால் நிறைந்தவர்களாய், கொஞ்சம்லாம் கிடையாது, நிறைந்தவர்களாய். 30 புறங்கூறுகிறவர்களுமாய், அவதூறு பண்ணுகிறவர்களுமாய், தேவ பகைஞருமாய், துராகிருதம் பண்ணுகிறவர்களுமாய், அகந்தை உள்ளவர்களுமாய், வீம்புக்காரருமாய், பொல்லாதவைகளை யோசித்து பிணைக்கிறவர்களுமாய், பெற்றாருக்கு கீழ்ப்படியாதவர்களுமாய், உணர்வில்லாதவர்களுமாய், உடன்படிக்கைகளை மீறுகிறவர்களுமாய், சுபாவ அன்பில்லாதவர்களுமாய், இணங்காதவர்களுமாய், இரக்கம் இல்லாதவர்களுமாய் இருக்கிறார்கள். வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க, மறிச்சுட்டாங்க சொல்ல இருக்கிறார்கள், ஆனா இப்படி இருக்காங்க. இப்படிப்பட்டவர்களை செய்கிறவர்கள் மரணத்துக்கு பாத்திரவான்களாய் இருக்கிறார்கள் என்று தேவன் தீர்மானித்த நீதியான தீர்ப்பை அவர்கள் அறிந்திருந்தோம். இதெல்லாம் தெரியாதா? இப்படி இருந்தா நரகத்துக்கு தான் போவோம் அப்படின்னு தெரியாதா? நியாய தீர்ப்பை பெறுவோம்னு தெரியாதா? நல்லா தெரியும். தேவன் தீர்மானித்த நியாயமான தீர்ப்பை அவர்கள் அறிந்திருந்தும் அவைகளை தாங்களே செய்கிறதும் அல்லாமல் அவைகளை செய்கிற மற்றவர்களிடத்தில் பிரியப்படுகிறவர்களுமாய் இருக்கிறார்கள். இவர்கள் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள், ஆனால் தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க மனதில்லாதவர்களாய் இருப்பவர்கள். சரி, புரிஞ்சிச்சுல? எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போவானால. சரி, நன்றி உள்ளதான இருதயத்திலே ஒளி நிறைந்திருக்கும், நன்றியற்ற இருதயத்திலே இருள் சூழ்ந்திருக்கும். உணர்வற்ற இருதயம் சாத்தானின் பட்டறை, டெவில்ஸ் ஒர்க் ஷாப். அப்படின்னா என்ன அர்த்தம்? பட்டறையில் என்ன பண்ணுவாங்க? ஒர்க் ஷாப்ல என்ன பண்ணுவாங்க? ஒர்க் ஷாப்ல பாத்தீங்கன்னா என்ன செய்யணும் அப்படின்ட்டு பிளான் பண்ண காரியம் சொல்லப்படும். அதுல செய்கிறவருக்கு ஒரு பிளான் காணப்படும். அதற்கேற்றபடி என்ன பண்ணுவாரு? அவரு செய்வார் எதையாவது இல்லையா? அதான் ஒர்க் ஷாப். அப்ப டெவில்ஸ் ஒர்க் ஷாப், நன்றியற்ற இருதயம் டெவில்ஸ் ஒர்க் ஷாப் அப்படின்னு சொன்னா, சாத்தானின் பட்டறை என்று சொன்னா தீய செயல்களுடைய அந்த பிறப்பிடமாய் காணப்படுது. கரெக்டா சொன்னார். தீய செயல்களுடைய பிறப்பிடமாய் காணப்படுது. பிறப்பிடமாய் காணப்பட்டா அடுத்து தீய செயல்கள் என்ன பண்ணுவது? செய்து முடிக்கும்ல. ஒர்க் ஷாப் விட்டு வெளியில வரும்போது அந்த செயல் செய்யப்பட்டதாக அது வெளியில வரும் அல்லவா?